ரெண்டாவது, எத்தனை ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாங்கிறது அந்த சரத்திலே சேர்க்கலாம். 1, 3, 5 அப்படின்னு நம்ம கொண்டுட்டு போகலாம். 3வது, எந்த சட்டம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிறது கொண்டு வரலாம். அதுக்கு அந்த ஆர்பிட்ரேஷன் மற்றும் கன்சிலேஷன் சட்டம் இருக்குது. 4, 5 ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல வச்சு இது பண்ணலாம். அதாவது நீதிமன்றங்கள் இல்லாமல் ஒரு ஆர்பிட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தோட சப்போர்ட் கிடைக்காது, கோர்ட்டில் உள்ள ரெஜிஸ்ட்ரி சப்போர்ட் கிடைக்காது. அப்படிங்கும்போது எங்கே பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் பஞ்சாயத்துங்கிறது ஒரு அர்த்தம் வரும். அந்த அர்த்தத்துக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது. அதை நான் சில விஷயங்களை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல பண்ணலான்னா 2 பேரும் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலையும் பண்ணலாம், 2 பேருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துலையும் பண்ணலாம். அது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் நியூட்ரல் பிளேஸ் அப்படின்னு சொன்னால். சர்வதேச விஷயங்கள்ல இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு இந்தியாவில் ஒருத்தர் இருக்கார், இப்போ மலேசியாவில் இன்னொருத்தங்க இருக்காங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இப்போ நீங்கள் தமிழர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே போனாலும் இங்கே கனெக்ஷன் இருக்கணும்னா நிறைய விஷயங்களில் ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் பண்ணும்போது பிரச்சனைகள் வருது. அப்படிங்கும்போது இந்தியாவும் இல்லாமல் மலேசியாவும் இல்லாமல் சிங்கப்பூரில் போய் நம்ம அந்த ஆர்பிட்ரேஷன் பண்ணலாம்.